وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك الحميد المجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் திரு பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வியலை வழித்தவராமல் பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் நபி தோழியர்கள் கண்ணியமிகு இமாம்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் மீதும் என்றும் என் நிலையிலும் ஏற்படுவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கருணையின் காரணத்தினால் இன்றைய தினம் அவனுக்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்ட முஸ்லிமாக அவனை தொழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அவனுக்காக கட்டப்பட்ட இறை இல்லத்திலே நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அழகிய சந்தர்ப்பத்திலே நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டும் உரித்தாக்கி அவனை பயந்து வாழுகின்ற சமூகமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு மத்தியில் அறிவுரை கூறியவனாக எனது ஜும்மாவின் முதல் உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு இறுதி இறை தூதராக இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்படுகின்றார்கள். அவ்வாறு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் பல காலகட்டங்களிலே பல கட்டளைகளை இட்டிருக்கின்றார். அப்படி இடப்பட்ட கட்டளைகளில் முதன்மையான கட்டளையாக முதலாக இறக்கப்பட்ட அந்த திருமறை குர்ஆனின் முதல் வசனத்தை படித்து பார்த்தோம் என்றால்,
அல்லாஹ்வுடைய தூதருக்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நபியே உம்மை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு நீர் படிப்பீராக என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதல் கட்டளையாக போடுகின்றார். அதனுடைய தொடர்ச்சிகளாக சில இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளை போடுகின்றான், ஃபஅலம், நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ, வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்று கட்டளை போடுகின்றான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ், நான் ஏவப்பட்டதெல்லாம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நான் ஏவப்பட்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்ற வசனத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொண்டு ஏவப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றார். இது இறைவன் புறத்திலிருந்து இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக, நேரிய வழியை கற்றுக் கொடுப்பதற்காக இறைவன் அனுப்பிய இறுதி இறை தூதருக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த நன்மையான செயலின் பக்கம் வழிகாட்டிய வழிமுறையாகத்தான் திருமறை குர்ஆனில் சொல்லப்படுகின்ற இந்த வசனங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இறைவன் மூலமாக கட்டளை போடப்படுகின்ற செயல்பாடுகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய தூதருக்கும், அல்லாஹ்வுடைய தூதரை யார் பின்பற்றி வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கும் நேரிய வழியை காட்டக்கூடியதாக, மேலும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பல நன்மைகளையும் பல சிறப்புகளையும் எடுத்துரைக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த ஏவல்கள் எல்லாம் திருமறை குர்ஆனில் இருக்கின்றது. அதே சமயத்தில் சில விளக்கல்களும் திருமறை குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவரை பின்பற்றக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் சொல்லி காமிக்கின்றார். எதை செய்யக்கூடாது என்றும், எதன் பக்கம் செல்லக்கூடாது என்றும், எதை செய்தால் இறைவன் வெறுக்கக்கூடியவன், எதை செய்தால் இறைவனிடத்தில் தண்டனை இருக்கின்றது என்று பல விளக்கல்களும் திருமறை குர்ஆனிலே நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. அதை குறிப்பாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலகில் நாம் எதை அச்சாணியாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றோமோ, நம்முடைய செயல்பாடுகளையும் சரி, நம்முடைய உடைகளையும் சரி, உணவுகளையும் சரி, இருப்பிடங்களையும் சரி, நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களையும் செய்து முடிப்பதற்காக எது அச்சாணியாக இருக்கின்றதோ அந்த பொருளாதார விஷயத்திலும் கூட இறைவன் என்ன செய்கின்றான், நமக்கு சில ஏவல்களையும் பல விலக்கல்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். நாம் தேடக்கூடிய இந்த பொருளாதாரம் என்பது இறைவன் ஹலாலாக்கிய, இறைவன் ஆகுமாக்கிய வழிமுறையில் அது இருந்தால் மட்டும்தான் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அது இறைவன் தடுத்த வழிமுறையில், இறைவன் விலக்கிய ஒரு வழிமுறையில் அது இருந்தது என்று சொன்னால், அதை சம்பாதிக்கக்கூடிய காலமெல்லாம் நாம் இறைவனிடத்திலே எதை முறையிட்டாலும் அது நமக்கு இறைவனிடத்தில் செய்யப்படாது, கபூலாக்கப்படாது என்று நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சொல்லப்படுகின்றது. ஒரு மனிதர் உண்ணுகின்ற உணவு ஹராம், ஒரு மனிதர் உடுத்துகின்ற உடை ஹராம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் தன்னுடைய தேவைகளாக இறைவனிடத்தில் எதை முறையிட்டாலும் அதை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லக்கூடிய அந்த வாசகத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றார்கள். நாம் இறைவனிடத்திலே நெருங்க வேண்டும் என்றால், நம்முடைய தேவைகளை இறைவனிடத்தில் முறையிட வேண்டும் என்றால், நம்முடைய தேவைகள் அல்லாஹ்வினால் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த உலகில் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் நாம் உண்ணுகின்ற உணவாக இருந்தாலும் சரி, நாம் உடுத்துகின்ற உடையாக இருந்தாலும் சரி, நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்களாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வினால் ஆகுமாக்கப்பட்ட வழிமுறையில் இருந்தால் மட்டும்தான் நாம் அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் பலனை எதிர்பார்க்க முடியும் என்ற
செய்தி அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையில் நம்ம என்ன செய்யறோம், தெரிந்து கொள்கின்றோம். அன்பிற்கினியர்களே, இந்த பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காகத்தான் காலங்களாக வாழுகின்ற மக்கள் அவருடைய காலகட்டத்தில் இந்த பொருளாதார சுழற்சி எப்படி இருந்ததோ அந்த வழிமுறையை பின்பற்றி அந்த மக்கள் தங்களுக்கான தேவைகளை சேர்த்து கொண்டிருந்தார்கள். பண்டம் பரிமாற்றம் என்ற அடிப்படையிலே ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு ரூபாயை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் சரி, இது போன்று பல வழிமுறைகளிலே மக்களுக்கு மத்தியில் அவருடைய காலங்களுக்கு ஏற்றார் போல இந்த பொருளாதார சுழற்சி என்பது இருந்து கொண்டே இருந்தது. இந்த பொருளாதார சுழற்சி என்பதை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்று சொன்னால் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றான். அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும். அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கிறான், உங்களுக்கு நான் எதை வழங்கி இருக்கின்றேனோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காமிக்கின்றார். அப்ப இந்த உலகத்துல நாம் பயன்படுத்தக்கூடிய எவ்வளவு விதமான பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அது சொத்தாக இருந்தாலும் சரி, அது இடமாக இருந்தாலும் சரி, அது நகையாக இருந்தாலும் சரி, அல்லது அது கனிமத்து பொருட்களாக இருந்தாலும் சரி, நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த உலகில் நாம் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பயன்பாட்டு பொருளாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்காக, நம்மை சிறப்பிப்பதற்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தில் இருந்து நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் நமக்கு என்ன செய்யறான், கட்டளையும் போடுகின்றான். எப்படி கட்டளை போடுறான்? ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாக அன்றி வேறொரு நிலையில் மரணித்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம் என்பது இறைவன் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய கருணையின் காரணத்தினால், இறைவன் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அருளின் காரணத்தினால் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றான், இந்த உலகில் வாழுகின்ற அந்த காலகட்டத்தில் நாம் முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த நிலையை குலைப்பதற்கு, இந்த நிலையிலிருந்து நம்மை திசை திருப்புவதற்கு நம்மிடத்தில் சேர்க்கப்படுகின்ற இந்த ஒரு பொருளாதாரம் என்பது ஒரு வகையில் நம்மை திசை திருப்பக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். சூரத்துல் முனாஃபிகூன் என்ற அத்தியாயத்துல தெளிவாக நமக்கு சொல்லி காமிக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய குழந்தை செல்வங்களும் உங்களை அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு திசை திருப்பி விட வேண்டாம். அப்படி யார் இருக்கின்றார்களோ ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி காமிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்ம சேர்க்கக்கூடிய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய கண்ணுக்கு பின்னால் வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பெயரை சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக நாம் பெற்றெடுக்கக்கூடிய வாரிசுகளாக இருந்தாலும் சரி, இவை இரண்டும் நம்மை அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து திசை திருப்பிவிடக் கூடாது என்று சொல்லி காமிக்கின்றார். ஏன் அப்படி சொல்றான், ஏன் சொல்கிறான் என்று சொன்னால், இவை இரண்டையும் நாம் பின்பற்றி செல்லும் பொழுது, இவை இரண்டையும் நாம் பாதுகாத்து செல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் பல நேரங்களில் இறைவனை மறுக்கக்கூடிய அல்லது இறைவனை மறக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அந்த நிலையிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவன் தான் எனக்கு இவை இரண்டையும் தந்திருக்கின்றான் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த நபித்தோரிடத்துல பெரும்பான்மையாக இருந்தது. அது குழந்தை செல்வமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் தனக்கு இது கிடைக்கப்படுகின்றது என்ற நம்பிக்கை அவரிடத்தில் ஆணித்தனமாக இருந்தது. குழந்தை இறந்து கிடக்கக்கூடிய நிலையில கூட கணவனுக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை செய்துவிட்டு பொறுமையாக தன்னுடைய கணவனிடத்திலே எடுத்துரைக்கின்றார்கள், இறைவன் நமக்கு கொடுத்ததை இறைவன் எடுத்துக்கொண்டான் என்று.
அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பொருளாதாரத்தை பற்றி, தர்மம் செய்யக்கூடிய அந்த நிலையை பற்றி பேசும் பொழுது சஹாபாக்கள் எப்படி இருப்பார் என்று சொன்னால், கடை வீதிகளுக்கு சென்று ஏதேனும் ஒரு வேலையை செய்து அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று தர்மம் செய்திருக்கின்றார்கள். இப்படி சஹாபாக்கள், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த நன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பை பெற வேண்டும் என்பதற்காக இல்லாத நிலையில் இருந்தும் கூட வேலை செய்து அதை தர்மம் செய்யக்கூடிய நிலைக்கு அந்த நபித்தோழர்கள் இருந்திருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வின் இடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதி என்பது மிக பெரிய ஒரு வெகுமதி. இந்த உலகில் நாம் எதை சேர்த்து வைத்தாலும், இந்த உலகில் நாம் எதை சம்பாதித்து வைத்தாலும், இந்த சம்பாத்தியத்தை கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான சிறப்பை நாம் பெற்றுவிட முடியாது. மாறாக அந்த சம்பாதிக்கப்படுகின்ற அந்த சம்பாத்திய பொருளாதாரத்தை வைத்து நான் எப்படி செலவு செய்கின்றேனோ, நான் எதை எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுகின்றேனோ, அதை வைத்து மட்டும்தான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சிறப்பை பெற முடியும். அதனாலதான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, ஏதாவது கிடைத்தாலும் கூட உடனே அது அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதற்கு என்ன வழி இருக்கிறதோ அதை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கின்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில், நீங்கள் விரும்பக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத வரை நன்மையை அடையவே முடியாது. அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்குது, லன் தனாலு. இந்த லன் என்ற அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த எழுத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உறுதியாக சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு வாய்ப்பே கிடையாது, அதுக்கு பிறகு வாய்ப்பே கிடையாது என்ற ஒரு நிலையை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு சவாலா சொல்லி காமிக்கிறான், இல்லம் தஃஅலு, நீங்கள் இந்த குர்ஆனை போன்று ஒன்றை கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் வலன் தஃஅலு, அதை உங்களால் ஒரு காலமும் முடியாது என்று சொல்லப்படுகின்ற அதே வார்த்தையை, அதே எழுத்தை தான் அல்லாஹ் இங்க பயன்படுத்துறான். லன் தனாலு, உங்களால் அடையவே முடியாது, உங்களால் அடையவே முடியாது. நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அந்த பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத வரைக்கும் உங்களால் நன்மையை அடைய முடியாது, உங்களால் நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த வசனம் இறங்கியது உடனே சஹாபாக்கள் தங்களிடத்தில் எது பொருளாக, எது நேசத்திற்குரியதாக, எது விருப்பத்திற்குரியதாக இருக்கின்றதோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்துவிட வேண்டும் என்று செஞ்சாங்க, முனைப்பு காட்டினார்கள். தல்ஹா என்ற அபுதல்ஹா என்ற நபித்தோல் எடுத்து பாருங்க. பைரஹா என்ற ஒரு தோட்டம், அது பேரிச்ச பழங்கள் அதிகமாக விளைவிக்கக்கூடிய ஒரு தோட்டம், அதிகமான லாபத்தை தரக்கூடிய ஒரு தோட்டம். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மஸ்ஜிது நபவிக்கு நேர் எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வெடுக்குவதற்காக செல்லக்கூடிய ஒரு தோட்டம், அதனுடைய நீரை அருந்தக்கூடிய ஒரு தோட்டம். அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த பைரஹா என்ற தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்து விடுகின்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது அதிகமான விளைச்சலை தரக்கூடியது, அதிகமான லாபத்தை தரக்கூடியது, அதை ஏன் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட அந்த சஹாபி சொல்றாரு, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல லன் தனாலுல் பிர்ர ஹத்தா மிம்மா துஹிப்பூன், நீங்கள் செலவு செய்யக்கூடிய அந்த பொருள், நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது என்று சொல்லி காமிக்கின்றானே, அந்த நன்மையை நான் அடைய வேண்டாமா, அந்த நன்மையை நான் பெற வேண்டாமா என்ற ஆசையோடு தான் இந்த இடத்துல செய்றேன், தர்மம் கொடுப்பதற்காக முன் வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுங்க, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுங்க என்ற ஒரு கட்டளையும் போடுங்க பார்ப்போம். அப்ப அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகின்ற அந்த கட்டளையை நடைமுறைப்படுத்துவதற்காக, அதிலும் குறிப்பாக பொருளை செலவு செய்து எப்படி நன்மையை பெற முடியும் என்ற ஒரு வழிமுறை அல்லாஹ் சுட்டி காமிக்கின்றானோ, அந்த வழிமுறை வரும் பொழுது அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் முன்வந்தார்கள் பார்த்தோம். அதே போன்று பாருங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைபர் என்ற அந்த இடத்துல வந்து ஒரு இடம் அவர்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே,
கைபர் இடத்துல வந்து எனக்கு ஒரு சொந்தமான ஒரு இடம் இருக்கின்றது, அதை நான் என்ன செய்யணும் அப்படி நீங்க எனக்கு ஏவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, ஒரு ஐடியா கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள், அதை நீங்க உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள், அதில் கிடைக்கக்கூடிய மகசூலை நீங்க என்ன செய்யுங்க, தானம் தர்மம் பண்ணுங்க, அதுல கிடைக்கக்கூடிய மகசூல் நீங்க என்ன செய்யுங்க, தான தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் என்ன சொல்றாங்க, அந்த இடத்தை நான் மகசூல் பண்ணக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக ஆக்கி கொண்டேன், அதை என்னுடைய வாரிசுகள் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, நான் யாருக்கும் அதை செய்ய முடியாது, அன்பளிப்பு செய்ய முடியாது, அது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் யாரெல்லாம் வந்து உணவை தேடி வருகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்காக நான் அந்த இடத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விட்டேன், அந்த இடத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டேன். இது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும் கிடையாது, பல சஹாபாக்கள், நபி தோழர்கள், நபி தோழியர்கள் அவங்களுடைய கரத்தில் கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் இது மாதிரியான இடங்கள் என்று சொன்ன அந்த இடத்தையும் கூட யாரையும் வாரிசுதாரர்களாக ஆக்காமல் யாருக்கும் அன்பளிப்பு செய்யாமல் தனக்கு நிரந்தரமான முறையில் நன்மையை பெற்று தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் தானம் தர்மம் செய்திருக்கின்றார்கள். காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமான முறையில் நம்முடைய இறப்புக்கு பிறகும் நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நன்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் இது மாதிரியான காரியங்களை சுட்டி காட்டியதனால் அந்த சஹாபாக்கள் அந்த நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக, காலம் காலமாக நமக்கு அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இது மாதிரியான செயல்பாடுகளை செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில் சொல்லி காமிச்சாங்க, ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு அவனிடத்தில் செஞ்சது எல்லா விதமான காரியங்களும் துண்டிக்கப்பட்டிருக்கு. அவனுடைய குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, அவனுடைய நட்பு உறவாக இருந்தாலும் சரி, அல்லது உறவினர் உறவாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலகத்தில் அவன் எதை மிக பெரிதாக பார்க்கின்றானோ, இந்த உலகத்தில் அவன் எதை மிக பெரிய ஒரு அந்தஸ்தாக பார்க்கின்றானோ எல்லாம் என்ன செஞ்சிருது, அவனை விட்டு துண்டித்து விடுகின்றது. ஆனால் 3 விஷயங்கள் அவரை பின்தொடரக்கூடிய விஷயமாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. முதல் விஷயம் சதகத்துல் ஜாரியா, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வதன் மூலமாக நிரந்தரமான முறையில் நன்மை தரக்கூடிய ஒரு வழிமுறையை உருவாக்கி கொடுப்பதன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய சதகத்துல் ஜாரியா. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, இல்முன், பயனுள்ள கல்வி. எந்த ஒரு பயனுள்ள கல்வியை பிற மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்பதற்காக யார் ஒருவர் கற்றுக் கொடுக்கின்றாரோ அந்த பயனுள்ள கல்வி மக்கள் மத்தியிலே எப்பொழுதெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதோ அப்போதெல்லாம் அந்த நன்மை அவரை பின்தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. வலதுன் சாலிஹ், ஒழுக்கமான முறையில் வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தையினுடைய பிரார்த்தனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறான்னு பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, சதகத்துல் ஜாரியா நிரந்தரமான முறையில் நன்மையை பெற்று தரக்கூடியது. இதை அடைவதற்காகத்தான் உமர் இப்னு கத்தாப் அது மாதிரியான செயல்பாடை செய்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கிணறை வாங்கி மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, தர்மம் பண்ணினார்கள். இது மாதிரியான எல்லா விதமான சம்பவங்களும் அதன் மூலமாக யார் பயன்பெறுகின்றார்களோ, பயனை அடைகின்றார்களோ அந்த மக்களுக்கு, அந்த மக்களின் மூலமாக நாமும் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அழகிய மிகவும் பயனுள்ள ஒரு வழிமுறை. இந்த வழிமுறையில் நம்முடைய முன்னோர்களாக இருந்த அந்த நபித்தோழர்களும் சரி, அவர்களுக்கு பின்தொடர்களாக வந்த தாபீன்களும் சரி, தபா தாபீன்களும் சரி, எந்த அளவுக்கு முனைப்போடு அதை நடைமுறைப்படுத்துவதற்காக, அதை செயல்படுத்துவதற்காக பல முயற்சிகள் செய்திருக்கின்றார்கள். அதில் ஒரு முயற்சி தான் தர்மம் செய்வதற்கு வெளியே போய் சம்பாதித்து வந்து என்ன செஞ்சாங்க, தர்மம் செய்திருக்கின்றார்கள். அதீ இப்னு ஹாத்திம் என்ற நபித்தோழர் சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே தர்மத்தை பற்றி பேசும் பொழுது எங்களில் பலர் என்ன செய்வோம், அந்த தர்மம் செய்வதற்காக, அந்த தர்மத்தை செய்வதற்காக கடை வீதிகளுக்கு போய் சம்பாதித்து வந்து என்ன செய்வாங்க, தர்மத்தை கொடுப்போம். ஆனால் இந்த காலகட்டத்தில் எங்களிடத்தில் லட்ச ரூபாய்கள் இருக்கின்றது.
எங்களிடத்துல லட்சம் ரூபாய்கள் இருக்கின்றது, அது மாதிரியான ஒரு நிலை இருக்கிறதா என்று அவர்கள் சொல்ல வரான்னு தெரியல. அல்லது அந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றானா என்று சொல்ல வரான்னு தெரியல. என்ன செய்றாங்க, அந்த வாசகத்தை அப்படியே முடிச்சிருந்தாங்க. அந்த வாசகத்தை அப்படியே முடிச்சிருந்தாங்க. அப்படி முடிக்கக்கூடிய இந்த வாசகத்தை நாம் விளங்கி பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு விதமாக விளங்கிக் கொள்ளலாம். என்ன, சம்பாதித்து எதை தர்மமாக கொடுத்தார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை போன்று நாம் செலவு செய்யக்கூடிய அந்த தர்மம் ஒரு பேரித்தம்பழத்தினுடைய கொட்டையளவு இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் என்ன செய்யறான், தனது வலது கரத்தால வாங்குறான், தன்னுடைய வலது கரத்தால வாங்குறான். உங்களில் ஒருவர் எப்படி ஒரு குதிரையின் குட்டியை வளர்ப்பாரோ அதே போன்று ரப்புல் ஆலமீன் அந்த தர்மத்தை வளர்த்து கொண்டே இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற இந்த வாசகத்துக்கு ஒப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், தர்மம் செய்வதற்காக வேலை செய்து தர்மம் செய்த அந்த சஹாபாக்களுக்கு ஒரு காலகட்டத்தில் லட்ச தீனார்கள் திர்ஹம்கள் கையில கிடைக்குதுன்னு சொன்னா இறைவன் அதை வளர்த்து கொடுத்திருக்கின்றான். இறைவன் அதை வளர்த்து கொடுத்திருக்கின்றான். அப்போ நம்ம இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய இந்த வழிமுறைகள் நடைமுறைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் எவ்வளவுதான் செலவு செய்தாலும் அது ஒருபோது நமக்கு குறைத்து காட்டப்படுவதே இல்லை, அது குறைக்கப்படுறது இல்லை. மாறாக அது நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒன்று, இந்த உலகில் வாழுகின்ற காலகட்டத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்க்கலாம், அல்லது நாளை மறுமையில் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஏடுகளை நம்முடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது அந்த ஏடுகளிலே இதற்கெல்லாமா இறைவன் நமக்கு நன்மையை கொடுத்திருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதில் விசாலமாக என்ன செய்யப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும் பார்க்கிறோம். அன்பிற்கு நேர்ல இந்த செலவீனங்களை பற்றியே நம்ம பார்த்தோம்னு சொன்னா, திருமறை குர்ஆன்ல 30 ஜுஸுவாக இருக்கக்கூடிய அந்த அம்மா ஜுஸை எடுத்து படிச்சு பாருங்க. பல அத்தியாயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு அத்தியாயங்கள் தான். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல அத்தியாயங்கள் இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தியே ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறார். இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தியே ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறார். அந்த பொருளாதாரத்தில் மையப்படுத்தி சொல்லக்கூடிய இந்த வாசகங்கள், பல வாசகங்கள், பல கட்டளைகள், பல செய்திகள் எப்படி இருக்குது என்று சொன்னால், யார் இந்த பொருளாதாரத்தை தனக்குரியது என்று எடுத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு கேடு உண்டாகிறது, அவர்கள் நாளை மறுமையில் நரகத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான பரக்கத்தும் இல்லை என்ற துணியிலே ரப்புல் ஆலமீன் செய்றான். அந்த வசனங்கள் எல்லாம், அந்த அத்தியாயங்களை எல்லாம் முடிக்கக்கூடியதாக நம்ம பார்க்கின்றோம். யோசிச்சு பாருங்க, இறைவன் கொடுக்கக்கூடியதை அதை முறைப்படுத்தி அதனுடைய கணக்குகளை சரிபார்த்து அதை எப்படி எந்த வகையில் அதை கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த வகையில் நாம் கொடுத்து விட்டு அதில் உபரியாகவும் கொடுத்து விட்டு அதன் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் இறைவன் அதற்கான நன்மைகளை தருவதற்கு தயாராக இருக்கின்றான். இறைவன் அதனுடைய பிரதிபலனை நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றான். நம்மில் யாரும் நம்பிக்கை கொண்டவர்களே இல்லை. இறைவன் ஒருபோதும் நம்முடைய வாக்குறுதியை மாறு செய்ய மாட்டான். இறைவன் ஒருபோதும் தன்னுடைய வாக்குறுதியை மீற மாட்டான். நம்மில் யாரையும் ஏமாற்ற மாட்டான். நம்மில் யாருக்கு சில அப்படிப்பட்ட நம்பிக்கை கிடையாது. இறைவன் அவன் வாக்குறுதி கொடுத்தான் என்று சொன்னால் அது உண்மையானது, அது காலங்காலமாக நின்று பேசக்கூடியது, அது நிச்சயமாக நமக்கு பலனை தரக்கூடியது. அந்த பலனை அடையக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், அன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடிய அந்த பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்க. ஏன்னா அந்த பொருளும் கூட நான் உங்களுக்கு கொடுத்தது. அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, அன்ஃபிகு மின் தய்யிபாத், நீங்க நல்லவற்றை செலவு செய்யுங்கள். மா கஸப்தும், நீங்கள் எதை சம்பாதித்து வைத்திருக்கின்றீர்களோ, நீங்கள் எதை சம்பாதித்து வைத்திருக்கின்றீர்களோ அதில் நல்லவற்றையே நீங்கள் செலவு செய்யுங்கள். வமிம்மா அக்ரஜ்னா லக்கும் மினல் அர்ல், பூமியிலிருந்து உங்களுக்கு நாம் எதை வெளிப்படுத்தி உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோமோ அதிலும் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்க. அல்லாஹ் நமக்கு டிக்ளேர் பண்ணி சொல்லி காமிக்கிறான். இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடியது சிறு சிறு முயற்சிகள் தான். அந்த முயற்சிகள் மூலமாக இறைவன் நமக்கு அவனுடைய பரக்கத்தை விரிவாக தருகிறான் என்று சொன்னால் இறைவன் நம்மை சோதிக்கிறான். அந்த சோதனையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இறை தூதர் எதை வழிமுறையாக விட்டு சென்றார்களோ
அந்த வழிமுறையில் நாம் நம்மை பின்பற்றி சென்றால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இல்ல இது எனக்கானது, நான் சம்பாதிச்சது, நான் நேரம் செலவழிச்சது, மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நேரத்துல நான் கடையில போய் தொடர்ந்து என்ன செஞ்சேன், வேலை பார்த்தேன், சம்பாதிச்சேன், உழைச்சேன், வேர்வையை சிந்தினேன், எல்லாம் வாஸ்தவம் தான், எல்லாம் உண்மைதான். அந்த உண்மைகளுக்கு பின்னால் ஒன்று மறைந்திருக்கின்றது. அந்த முயற்சிகளை செய்வதற்கான அறிவை கொடுத்தது யார்? அந்த முயற்சிகளை செய்வதற்கான ஆரோக்கியத்தை கொடுத்தது யார்? அந்த முயற்சிகளை செய்வதற்கான எல்லா விதமான வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்தது யார்? நம்மை படைத்தவனாகிய அல்லாஹ் தான். அவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்திற்கு, அவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவிற்கு, அவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பிற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? காரணம் சொன்னான், என்னுடைய அறிவினால் இதை நான் சம்பாதிச்சிருக்கிறேன், எனக்கு என்ன செய்யல, அல்லாஹ் தரல, நான் என் அறிவால சம்பாதிச்சது, என் மதியால சம்பாதிச்சது, அதை எப்படி செலவு செய்யறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரேடியாக அவனை பூமிக்குள்ள இழுத்துக்கிட்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அல்லாஹ் திருமறைக்குள்ளான சொல்லி காமிக்கிறான். பொருளாதாரம் அடைந்தவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட இழிநிலைக்கு செல்லப்படுவார்கள், எப்படிப்பட்ட இழிநிலைக்கு வருவார்கள் என்பதை ரப்புல் ஆலமீன் நமக்கு பல வரலாறுகள் மூலமாக சொல்லி காமிக்கிறான். இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும், இறைவன் நம்மை கண்ணியப்படுத்த வேண்டும், நாளை மறுமை அவனிடத்தில் சொர்க்கத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகில் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் எதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய முடியுமோ அதை செலவு செய்து வேண்டும். அல்லாஹ்விடத்தில் சொல்லி காமிச்சாங்க, உங்களில் ஒருவருக்கு தொண்டை குழியை மரணம் அடையக்கூடிய நேரம் வரைக்கும் தர்மத்தை தாமதப்படுத்தாதீங்க, தர்மத்தை தாமதப்படுத்தாதீங்க. ஏன் என்று சொன்னால் அந்த தொண்டை குழியை மரணம் அடையக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுவீர்கள், இதை இவருக்கு கொடு, இதை இவருக்கு கொடு என்று நீங்கள் என்ன செய்வீங்க, வசியத்து பண்ணுவீங்க. ஆனால் அப்படி வசியத்து பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் சம்பாதித்தது, நீங்கள் சேர்த்து வைத்தது, நீங்கள் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து வைத்தது, இவை எல்லாமே உங்களுக்குரியதாக இருக்காது, இவையெல்லாம் உங்களுக்குரியதாக இருக்காது, உங்களுடைய வாரிசுகளுக்குரியதாக மாறிவிடும். அதனால அல்லாஹ் சொன்னாங்க, தொண்டை குழியை அடைவதற்கு முன்னால் நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இன்னும் சொல்லி காமிச்சாங்க, நாளைக்கு மறுமையில ஒரு மனிதனை அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது அவன்கிட்ட கேட்பானா, நான் உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தேன், உண்மைதானா அப்படி சொல்லி கேட்பானா. ஆமா இறைவா, நீ தான் எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்த. உங்களிடத்துல இறை தூதர் வந்தாரான்னு கேட்பானா. அப்போ முதல் சொல்லுவாரு, ஆமாம் இறை தூதர் வந்தாரு. நம்ம எல்லோரும் சொல்லக்கூடிய பதில் தான், நம்ம எல்லோரும் சொல்லக்கூடிய பதில் தான். ஃபர்ஸ்ட் இறைவன் கேட்கக்கூடிய வார்த்தை என்ன, பொருளாதாரம் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான், ஆமான்னு சொல்றாங்க. இரண்டாவது கேட்கக்கூடிய கேள்வி என்ன, இறை தூதர் வந்தாரான்னு கேட்கிறான், அதற்கும் ஆமான்னு பதில் சொல்றாங்க. இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன யோசிச்சு பார்க்கணும். தொடர்பு என்ன? பொருளாதாரம் வேற வழிமுறையில போகக்கூடியது, இறை தூதர் அது ஆன்மீக என்ற அடிப்படையில போகக்கூடியது. இப்படி இருக்கும் போது ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே ஒரு அடியானை விசாரிக்கும் பொழுது இந்த ரெண்டு கேள்வி கேட்டு விசாரிக்கிறான்னு சொன்னா அதற்கான விளக்கத்தை அல்லாஹ் பின்னாலே சொல்லி காமிக்கிறாங்க. அந்த மனிதனுக்கு வலதுபுறம் காட்டப்படும். யார்கிட்ட ரப்புல் ஆலமீன் இப்படி கேள்வி கேட்டானோ அந்த மனிதனுக்கு வலதுபுறம் காட்டப்படும். வலதுபுறத்தில் நரகத்தை காண்பார். இடதுபுறம் காட்டப்படும், இடதுபுறத்திலும் நரகத்தை காண்பார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு தர்மத்தின் அளவாவது, ஒரு பேர்ச்ச பொட்டையின் அளவாவது, ஒரு பேர்ச்ச துண்டின் அளவாவது நீங்கள் தர்மம் செய்து நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேரிச்ச பழத்தின் துண்டின் அளவாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது கூட கிடைக்கலையா, நல்ல வார்த்தைகளை பேசியாவது நீங்க என்ன செய்யுங்க, உங்களை நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப ஏன் அல்லாஹ் பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முடிச்சு போறான்னு தெரியுதா? இந்த உலகத்துல பொருளாதாரத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுக்கிறான், அதை செலவு செய்யக்கூடிய வழிமுறையும் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், இந்த இறை தூதர் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். இறை தூதர் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையில் நீங்கள் அதை செலவு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நாளைக்கு மறுமையில சொர்க்கம் இருக்குது. அப்படி ஒரு நிலை நீங்கள் கொண்டு வரல, அந்த ஒரு வழிமுறை நீங்க பின்பற்றல, அப்படி ஒரு நிலை ஏற்படும் என்று சொன்னால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு நாளை மறுமையில் உங்களுக்கு தான் இருக்கிறது என்று நமக்கு என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே,
இந்த உலகத்துல நம்ம எதை சம்பாதிச்சாலும் சரி, இந்த உலகத்துல நாம எதை சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு கோடிகளை சேர்த்து வைத்தாலும் சரி, நிச்சயமாக மரணப்படுக்கையில் படுத்திவிட்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து எதையும் நம்மால் கையால் கூட தொட்டு பார்க்க முடியாது. அதிலிருந்து எதையும் நம்மால் கையால் கூட தொட்டு பார்க்க முடியாது. இத்தனை நம்பர் இன்னைக்கு போன்ல சில நம்பர் அடிப்படையில பைசா அனுப்பிட்டு இருக்கிறோம், அதை கூட செய்ய முடியாது. அதை கூட செய்ய முடியாது. நாவினால் கூட அந்த நம்பரை கூட சொல்ல முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு நிலை நமக்கு வர இருக்கின்றது. அதற்கு முன்பாக இறைவன் எதற்காக கொடுத்திருக்கின்றானோ அதற்காக செலவு செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் புயல் காட்சிகளை போன்று செலவு செய்வார்கள் என்று பார்க்கிறோம். நமக்கு வரலாறு ஹதீஸ்களை சுருப்ப பார்க்கிறோம். எதற்காக இப்படி பண்ணாங்க? அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. வரக்கூடிய அந்த நேரத்துல என்னுடைய அடியாரை நீ எப்படி பார்த்தே அப்படின்னு ஜிப்ரீல் அல்லாஹ் கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு பதிலாக உன்னுடைய பாதையில் தர்மம் செய்ததை நான் பார்த்தேன்னு சொல்றதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் வாரி வாரி கொடுத்தாங்க. எது கிடைச்சாலும் கொடுக்கக்கூடிய நிலையில என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த ரமலான் மாதம் இறைவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரக்கத்தான மாதம், மிகப்பெரிய ஒரு பரக்கத்தான மாதம். இந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அந்த அமலுக்கு நிரப்பமான கூலிகள் இறைவனிடத்தில் நமக்கு பல மடங்குகளாக ஏற்படுத்தி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த நன்மைகளை பெறுவதற்கான வழிமுறைகளாகத்தான் இறைவன் இந்த மாசத்துல சில ஏற்பாடுகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். அந்த ஏற்பாடுகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதை விளங்கி கொண்டு அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையில் ரப்புல் ஆலமீன் நம்மை உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய சன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொண்டு சேர்ப்பான். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அவர் ரஹ்மான் நம்ம அவர்கள் அனைவருக்கும் கொடுத்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் ஹுவல்லதீ அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் யுظஹிருஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளை அதிகமாக பொதிந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சம்பாதித்திருந்த பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்வார்கள் என்று பல கட்டங்களில் பல உரைகள் நம்ம நினைச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், செவிமடுத்திருப்போம், புஸ்தகங்கள்ல படித்தும் இருப்போம். இது இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை. இந்த வழிமுறையை பின்பற்றி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் நம்மை உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் இறைவன் அதன் மூலமாக நமக்கு நினைச்சான் பல மடங்குகள் நன்மைகள் நாளை மறுமையில தருவதற்கு தயாரா இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகத்துல் ஜாரியா நிரந்தரமான முறையில நம்முடைய இறப்புக்கு பிறகு நன்மையை பெற்றுத் தரக்கூடிய வழிமுறை அப்படின்னு சொல்லி காமிக்கும் பொழுது அந்த வழிமுறையை அடைவதற்கான முதல் படியாக நமக்கு சொல்லி காமிக்கும் போது என்ன செய்றாங்க? மக்கள் பயன்படுகின்ற விதத்துல ஒரு கிணறை ஏற்றுவதோ அல்லது ஒரு ஓடையை ஏற்பாடு செய்வதோ அல்லது ஒரு மஸ்ஜிதை கட்டி கொடுப்பதோ, இது மாதிரியான செயல்பாடுகள்லாம் சஹாபாக்கள் சொல்லி காமிக்கிறாங்க. இது மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யுமா? நிரந்தரமான முறையில் நன்மையை தரக்கூடியதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த ரமலானை பொறுத்த மட்டும் பல இடங்கள்ல பல நேரங்கள்ல மஸ்ஜிதுகளுக்காக என்ன செய்வாங்க? நம்மகிட்ட வருவாங்க. அப்படி வரக்கூடிய நேரங்களுக்கு அவங்களுக்கு எப்படி நம்ம வாரி வாரி கொடுக்க முடியும், அந்த வாரி வாரி கொடுத்தல் என்ற தன்மை நம்ம என்ன செஞ்சாகணும்? அதிகப்படுத்திக் கொள்ளணும். நம்ம பள்ளி நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் இட நெருக்கடி, அதாவது இந்த பள்ளி எதற்காக கட்டப்பட்டதோ, யாரை ஏகத்துவப்படுத்துவதற்காக கட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக காலையில் ஃபஜருக்கு துறக்கப்படுகின்ற இந்த பள்ளி இரவு இசாவுக்கு பிறகுதான் மூடப்படுகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. அது வரைக்கும் என்ன செய்தது? கால அல்லாஹு கால ரசூல், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க என்று படித்து கொடுக்கப்படுகின்ற மதரசாவனை செய்த நம்முடைய பள்ளி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு பள்ளியாக நம்முடைய பள்ளி என்ன செஞ்சிட்டு இருக்குது? திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய சமூக மக்கள் எவ்வகையிலெல்லாம் பயன்படுத்த முடியுமோ
எப்படியெல்லாம் அந்த மக்களுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க முடியுமோ எல்லா வகையிலும் என்ன செய்யணுமே, இங்க சிறார்கள் இருந்து முதியோர்கள் வரைக்கும் எப்படியெல்லாம் அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த ஸ்தலத்தை பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், பயன்படுத்தி தான் இருக்கிறோம், பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்குது. அதனுடைய ஒரு காட்சி தான் உங்களுக்கு வெளியே ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிளெக்ஸ் போஸ்டர். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக நம்ம கூட சொல்லி இருந்தாங்க, என்னது, நிரந்தரமான நன்மை தரக்கூடிய விஷயத்துல பயனுள்ள ஒரு கல்வியை மக்களுக்கு மத்தியில கற்றுக் கொடுப்பது அல்லது அதை பரப்புவது. அல்லாஹ்வுடைய கிருபையில நம்முடைய பள்ளி என்ன செய்து அந்த விஷயத்துல மிகவும் உறுதியாக இருக்கின்றது. மக்களுக்கு எது பயன்மிக்க கல்வியாக இருக்குமோ அது அல்லாஹ்வுடைய முகத்திற்கு மட்டுமே, யாருடைய முகத்துக்காக கிடையாது, யாருடைய முகத்தை காமிச்சும் கிடையாது, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக மட்டும் நம்முடைய பள்ளி என்ன செஞ்சுட்டு இருக்குது, நடைமுறைப்படுத்திட்டு இருக்குது. நாளைக்கு மறுமையில இதன் மூலமாக, இதை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக இறைவன் நமக்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்கணும், இறைவன் நமக்கு நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தை கொடுக்கணும், அந்த சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர வைக்கணும் என்பதற்காகத்தான் இது மாதிரியான செயல்பாடு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப இந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பின்னாலும் என்ன செய்து பொருளாதாரம் தேவை என்ற ஒரு தேவை இருக்குது. அதற்கு பின்னாலும் பொருளாதாரம் என்ற ஒரு தேவை இருக்கு. ஏன்னா இப்ப நம்முடைய மதரசாவை எடுத்துக்கொண்டோம், நம்முடைய குல்லியாவர் கல்லூரி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 3 ஆண்டு ஆலிமா பட்டம் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி, ஒரு கல்லூரி நடந்துட்டு இருக்கு. இதுல குறைந்தது 5-6 ஊழியர்கள் நினைச்சாங்க அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக அதற்கு பின்னால் இயங்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் ஊதியத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைங்கள்ட்ட இருந்து ஒரு சொற்ப தொகை என்ன செய்யப்படுது, மாத கட்டணமாக வாங்கப்படுது. ஒரு சிலருக்கு அது என்ன செய்யப்படுது, அவர்களுடைய வசதிக்கு ஏற்றாற் போல அதை வாங்காமல் என்ன செய்யணும், தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு நிலையில நம்முடைய ஜமாத் என்ன செஞ்சிருக்கு, அதை எப்படியாவது இந்த மார்க்கத்தை பிள்ளைங்க படிக்கணும், அவங்க படிச்சுட்டு அவங்களுடைய சந்ததிகளுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும் என்பதற்காக முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கு. அப்ப இந்த செயல்பாடுகள் தொய்வு இல்லாம நிரந்தரமாக நமக்கும் நன்மையை தரணும்னு சொன்னா அதற்கு அந்த பொருளாதாரத்துல என்ன செய்யணுமோ நம்முடைய உதவியை கொடுப்பதற்கு தயாராகணும். எப்படியெல்லாம் உதவி கொடுக்க முடியுமோ, ஏதோ ரமலான்ல 2வது ஜும்மாவில வசூல் பண்றாங்க அதோடு நம்ம விட்டுருது அப்படின்னு நினைக்காதீங்க. மாதம் உங்களால் எவ்வளவு ஒரு 100 ரூபாய் கொடுக்க முடியும்னு சொன்னா என்ன செய்யுங்க, தாராளமா கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பணம் என்பது அல்லாஹ்வுடைய பாதையில் விதைக்கக்கூடிய விதைநெல்கள். அந்த விதைநெல்கள் நாளை மறுமையில் என்ன செய்யும், உங்களுக்கு மிகவும் பிரம்மாண்டமானதாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு என்ன செஞ்சிருக்கோம், விளைஞ்சு போய் நிற்கும். அப்ப மாதம் கொடுக்க முடியுதா, மாதம் என்ன செய்யுங்க, எது உங்களால முடியுமோ அந்த அமௌண்ட் நீங்க என்ன செய்யுங்க, கொடுங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லி காமிச்சாங்க, நம்ம எதை கொடுத்தாலும் இறைவன் என்ன செய்யறாத அல்லாஹ்வுடைய பாதையில் என்று கொடுக்கப்படுது, என்ன செய்ய அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தால வாங்குவதற்கு தயாராக இருக்கிறான். இப்ப நம்ம கொடுக்கக்கூடியது இந்த பள்ளி நிர்வாகத்துக்கோ கல்லூரி நிர்வாகத்துக்கோ அல்ல, மாறாக இதன் மூலமாக நாளைக்கு மறுமையில என்கிட்ட என்ன செய்யணும்ல, நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியா அப்படின்னு கேட்கும் பொழுது நான் சந்தோஷமாக, நான் மன மகிழ்ச்சியோடு, இறைவா ஆமாம் நான் அதை செய்தேன், உனக்காக செய்தேன், உன்னுடைய திருமுகத்திற்காக செய்தேன், யாருக்காக செய்யல, உனக்காகத்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய நன்மையை பெறணும். அதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நிரந்தரமான முறையில் நன்மை பெற்று தரக்கூடிய பலனுள்ள கல்வியை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக பொருளாதாரம் தேவை இருக்கின்றது. அந்த பொருளாதாரத்தை தேவைக்காக இன்ஷா அல்லாஹ் இன்றும் நாளையும் நம்முடைய பள்ளியில் இயங்கக்கூடிய குல்லியத்துல் முஸ்லிமீன் லில் பனாத் பெண்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய கல்லூரிக்காக ஒரு வசூல் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். முடிந்தவர்கள் கையில் இருக்கக்கூடிய தொகையை போடுங்க. சகோதரர் நிப்பாங்க, என்னால மாதம் ஒரு 100 ரூபாய் தர முடியும் அல்லது ஒரு 1000 ரூபாய் தர முடியும் அப்படின்னு சொல்லப்படுங்க. நினைச்சீங்க, உங்களுடைய பெயரையும் உங்களுடைய மொபைல் நம்பரும் போடுங்க. இன்ஷால்லா உங்க நிர்வாகியை தொடர்பு கொள்வாங்க. அல்லது வருடத்துல ஒருக்க நான் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறேன், அல்லது ஒரு ஆசிரியருடைய ஊதியத்தை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விரும்புறீங்களோ என்ன செய்யுங்க, தாராளமான முறையில அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க. ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக நமக்கு பல சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த சிறப்புகளை அடையக்கூடிய பாக்கியத்தில் ரஹ்மான் நம்மவர்கள் அனைவருக்கும் முடித்துக் கொள்கின்றேன்.